Okay. Hello everyone. The wait is over. Let's start அப்படிங்கிற மாதிரி முதலாவது வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த வீடியோ லைக் யூனோ நான் ஃபஸ்ட்டாக எடுக்கிற ஒரு வீடியோ. அது நான் இப்போ வரைக்கும் வந்திருக்கிற சில விஷயங்களை சொல்லக்கூடிய மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி. ஸோ முதலாவது நமக்கு நிறைய கண்டென்ட்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணணும், சொல்லணும், நம்மளோட கருத்துக்களை பதியணும் என்று சொன்னதிலிருந்து நிறைய கண்டென்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய. ஆஃப்கோர்ஸ் இந்த தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு முதல் நான் கிட்டத்தட்ட பிளான் பண்ணது ஒரு டூ மந்த்ஸ் அப்படி பிளான் பண்ணது. ஓகே, நம்ம இது செய்யணுமெண்டு. ஸோ அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு பல விஷயங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஒவ்வொரு மனுஷன் கதைச்ச விதங்கள், தேர்தலுக்கு முன் தேர்தலுக்கு பின் அப்படின்லாம் நம்ம நிறைய ஜோனரில் போட்டிருக்கலாம் வீடியோஸ். ஸோ அவ்வளவு கண்டென்ட்ஸ் என்ன சொன்னால், ஒரு மனுஷனை பற்றி நம்ம படிக்கணும்னா படித்து கொண்டே இருக்கலாம். ஸோ ஒரு மனுஷனை தாண்டி ஒரு இண்டஸ்ட்ரியை படிக்கணும்னு சொன்னோம். ஸோ போடணும், நம்மளை கருத்துக்களை சொல்லணும், அந்த கருத்துக்கள் 4 பேருக்கு பயன்படக்கூடிய மாதிரி இருக்கணும் என்று தோட் பண்ணதிலிருந்து நிறைய ப்ரோசஸ் லைக் தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதெல்லாம் வாங்குறதுலேருந்து, இந்த லேப் செட் பண்ணுறதுலேருந்து அப்படி இப்படின்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணப்பட்டுட்டு, பட் ஒரு எல்லாருக்கும் ஒரு டெடிக்கேட்டடான ஒரு கதை சொல்லணும் அப்படின்றதுக்காண்டி, ஒரு கருத்தை பகிரணுன்றதுக்காண்டி மேபி இந்த வெயிட் இஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு நல்ல படம் விஜய் ஆண்டனியில், எப்படி சொல்கிறது, 100 சாமிகள். ஸோ பிச்சைக்காரன்லேருந்து வந்த ஒரு நல்ல ஃபேமஸான பாட்டு 100 சாமி. திரும்பி அதில் இருந்துட்டு பிச்சைக்காரன் 1, 2 போய் திரும்பி அந்த ஜானர் அந்த பெர்ஸ்பெக்டிவ்னு சொன்னால் அது ஒரு நல்ல ஒரு இண்டஸ்ட்ரிக்கு எடுபட்ட ஒரு படம். ப்ளஸ் த கன்செப்ட் நல்லா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வச்சு கொண்டு நான் நம்புகிறேன் மூவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 100 சாமி, ஐ டோன்ட் நோ ஏன் 100 சாமி என்று வச்சிருக்காங்கன்னு சொல்லி. மேபி ஒரு தாய், ஒரு விதவை தாய் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்க்குது. அதே நேரத்தில் அந்த அந்த தாய் ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள் 100 விஷயங்கள் அல்லது 1000 விஷயங்கள் இருக்கலாம் போல். அந்த தாயினுடைய உடல் அந்த சொசைட்டி சார்ந்து. ஸோ அதுக்காண்டி வேறு இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு இந்த 1000 விஷயத்தை தாண்டி அல்ல இந்த ஒரு 100 விஷயத்தை தாண்டி அது ஒரு சாமி, அந்த தாய் ஒரு சாமி, அந்த விதவை பெண் ஒரு சாமி என்றதை காட்டுறதுக்கு மேபி 100 சாமின்னு வச்சிருக்கலாம். சாமி என்றாலே கடவுள், 100 சாமி என்று மேபி இப்படியான ஜோனரில் இருக்கலாம். ஐ டோன்ட் நோ. நான் இதை அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நான் அப்படி அதை ஃபீல் பண்ணேன்னு சொன்னால் அதில் சொல்கிற சில சம்பவம். ஸோ படம் சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ண படம். ஒரு தகப்பனை இழந்த விதவை தாய் தண்டை சின்ன 2 பிள்ளைகளை எப்படி கவனிக்கிறா, எப்படி ஆரம்பிக்கிறான்னு சொல்லி ஆரம்பத்திலேயே அந்த ஹாஸ்டலில் கொண்டு விடுற சீன்ஸ், அதில் அந்த ஹாஸ்டலில் கொண்டு விடுறதுக்கான சீன்ஸ், பிறகு அந்த அதெல்லாம் இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் சின்ன வயசில் ஒரு சிறுவர் இல்லத்துலேருந்து வளர்ந்த ஒரு சாதாரண மனிதன் சொல்கிறபடியாக அந்த ஆரம்ப காலத்து இமோஷன்ஸ் அதெல்லாம் ரொம்பவே கனெக்ட் ஆகின ஒரு சீன்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்பிளாக மூவ் ஆகும் படம். தாய் வீட்டு வேலை செய்வா, அப்படி கடையில் போய் கூட்டுறது, துப்புரவாக்கிற பெருக்கிற, அந்த கடையில் வேலை பார்க்குற, அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கூலி தொழில் செஞ்சு அந்த பிள்ளைகளை கேம்பஸ் வரையும் கொண்டு போவா, பல்கலைக்கழகம் அவங்கள அனுப்புகிறாங்க. ஸோ இதில் 2 பொடியனுங்களும். ஸோ இதில் இருக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், இது ஒரு படம் என்றது தாண்டி இது ஒரு விதமான ஒரு விதவை பெண்ணினுடைய, நான் சொன்ன மாதிரி தான், உடல் உளம் சமூக பார்வையில் அவளுடைய உண்மையான கஷ்டங்களை சொல்லக்கூடிய ஒரு படம், ரியலான படம். நான் சொல்லுவேன், இதில் ஒரு 100க்கு 90 விதமான இன்சிடென்ட்ஸ், இதில் சொல்லியிருக்கிற சம்பவங்கள் எல்லாமே உண்மை. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், பர்சனலாகவே இப்போ நாங்கள் எங்களை கொண்டு அம்மா ஹாஸ்டலில் விட்டதுக்கு பிறகு அந்த ஒவ்வொரு நைட்டும் தூங்குகிற நேரங்களில் தனக்கு நடக்கிற சம்பவங்களை பகிர்ந்திருப்பா எங்களோட.
அதெல்லாம் அப்படியே அந்த உண்மையாகவே கனெக்ட் ஆகுன ஒரு மூவின்னு நான் சொல்லுவேன். இது ஒரு ஒரு தாய் இப்போ வச்சுக்கொள்ளுங்களேன், ஒரு தகப்பன் தன்னை வைஃப் இறந்து போகிறான்றதுக்கு பிறகு வாழ்கிறது ஜோனரும், ஒரு தாய் தன்னை தகப்பன் தன்னை கணவன் இறந்துட்டார்ன்றதுக்கு பிறகு வாழ்கிற ஜோனரும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம் இந்த இண்டஸ்ட்ரியில். ஸோ அதை வடிவாக காட்டியிருப்பாங்க. பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சில மூவிஸ் பார்க்குற நேரங்களில் எந்த ஒரு இது ஒரு மை ஓன் பெர்ஸ்பெக்டிவ், ஓகே, இது பிள்ளையாண்டா நீங்கள் விட்டுக்கொள்ள. நான் இதில் சில விஷயங்கள் நான் டீகோட் பண்ணி பார்க்குறதில்ல, அந்த சீக்வென்ஸ் வச்சு போகிற படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் அப்படி நான் டீகோட் பண்ண விரும்புவேன். பட் இது ஒரு படம். ஸோ நீங்கள் கட்டாயம் போய் தியேட்டரில் பாருங்கள். ஒரு ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட். இப்போ நீங்கள் ஒரு வெல் ஸ்பெண்ட், அதாவது நீங்கள் ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இது ஒரு நல்ல மூவி, ஃபேமிலி டுகெதர். மற்றது இந்த படம் உண்மையாகவே ஒரு கணவனை இழந்த மனைவிக்கும் மனைவியை இழந்த கணவனுக்குமான ஒரு சமர்ப்பணம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் விஜய் ஆண்டனியோட வைஃப் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பா, ஃபாத்திமா விஜய் ஆண்டனின்னு சொல்லி. ஸோ இதில் விஜய் ஆண்டனி எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். மேபி ஒரு நல்ல படம் போல். நான் சில சீன்ஸை பார்த்துட்டு தான் அந்த படமே பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ இதில் எப்படின்னு சொன்னால் மாப்பிள்ளை பார்க்க போகிற மாதிரி தான் இந்த சீன் ஆரம்பிக்கும். அந்த ஒரு அந்த குளக்கட்டு ஓரமாக அந்த ஓரத்தில் அவங்க ரெண்டு நடந்து வர அந்த சீன், ஐஸ்கிரீம் அல்லது ஐஸ் குச்சி சாப்பிட்ற சீன். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் விஜய் ஆண்டனிக்கும் இந்த படத்தையும் சம்மந்தம் இல்லை. ஒரு முழுக்க அந்த சுவாசிக்கா அவையே ஜானர் பண்ணி அவையை சென்டர் பண்ணி தான் இந்த கதை நகர்ந்து கொண்டே இருக்கும். அவட கஷ்டங்கள் அவைய இந்த சமூகத்தின் பார்வையில் எப்படி இந்த சமூகம் நடத்துது அப்படிங்கிறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காந்தி கண்ணாடியில் நடித்த தாத்தா தான் இதில் ஒரு நெகட்டிவ் ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். அதாவது ஒரு கிராமத்தில் ஒரு முன்னேற்ற பாதையில் இருக்கிற ஒரு தலைவருக்கும் அந்த கிராமத்தில் இன்னும் டாக்ஸிக்கான அல்லது ஒரு அந்த முன்னோட்ட பாதையை தாண்டி எப்படியெல்லாம் அந்த கிராமத்தை ஒரு மட்டப்பட்ட சமூகமாக வச்சு கொள்ளக்கூடிய ஒரு தலைவர் இருப்பாரோ, அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் அந்த நெகட்டிவ் ரோல் இருக்கும். ஒரு நல்ல ஒரு இப்போயுமே நம்மளோட சமூகங்களில் அப்படியே ஆட்கள் இருக்கிறாங்க, அதை நம்ம மாற்ற முடியாது. நான் படிச்சிருக்கிறேன்னு என்ன சொல்கிறது, நான் வரலாறுல எங்களுக்கு படிப்பிச்சு ஒரு ஐஏஎஸ்ஐ படிப்பிச்சிருக்கிறேன். சில தலைவர்கள் எப்படி ஆரம்பிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்ததுன்னா, அப்படியான சிம்பிளான விஷயம் சொல்லுவேன். பல கல்வர்கள் ஒன்று சேர்ந்து செலக்ட் பண்ணுறது தான் நம்மட சமூகத்தில் இருக்கிற பெரும்பாலுமான தலைவர் அப்படி என்று சொல்லுவார் எங்களுக்கு. நான் இந்த வசனம் எனக்கு மேபி ஒரு கிரேட் 8, 9, மேபி 10 இந்த பீரியடுக்குள்ளே நாங்கள் இதை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இதுடைய தாற்பயம் விலங்கு வெளிக்கிட்டது ஒரு ஓவர் 20க்கு பிறகு. நம்ம இந்த சமூகத்துக்குள்ளே என்ட்ராக கூட ஒவ்வொரு விஷயங்களை பார்க்குற மாதிரி. ஓகே, இந்த படத்தை பற்றி நான் வெளியே போய்கொண்டிருக்குது கண்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் விஜய் ஆண்டனிக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தம் இல்லை. செகண்ட் ஹாஃபில் தான் அவர் உள்ளே வாரார். ஸோ அவரோட போர்ஷன் சொல்கிறதும் ஒரு ரொம்ப நல்ல ஜோனராக இருந்துச்சு. இது எனக்கு இதில் பிடிச்சதே இந்த சீக்வன்ஸ். நான் சொன்ன மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்படி அவங்களோட அம்மாவுக்கு 2ஆவது கல்யாணம், பிள்ளைகள்ற சம்மதம் தான் நான் கட்ட ரெடி என்று சொல்கிற நேரங்களில் அந்த பெரிய பையன்ட பிஹேவியர் ஒரு நல்ல ஒரு அந்த ஒரு சீன் நல்ல சீனாக இருந்துச்சு. பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே மாதிரி இன்னொரு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு 20 வயசு வகுத்தில் பிள்ளையோட கணவன் கூலி வேலை செய்கிற நேரம் விழுந்து சாகிறார். ஸோ அந்த நேரத்தில் அவங்களோட அம்மா ஒரு கவலையோட சோகமாக இருக்கிற நேரங்களில் அவங்களோட மூத்த பையன் அவைக்கு கொடுக்குற அட்வைஸ், மூத்த பையன் தன் அம்மாவுக்கு கொடுக்குற அட்வைஸ், இதில் ஒரு ஒரு டாப் நாச் சீன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த படத்துக்கான சென்ட்ரல் பாயிண்ட்டே அந்த சீன் தான். அதை வச்சு கொண்டு தான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக டேர்ன் ஓவர் ஆகும் அவட பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அப்படியான ஒரு சீன்ஸ் அறிக்கட்டும், அல்லது அவள் அப்படி கத்துன அந்த பிள்ளை இன்னொரு பின்னுக்கு போகிற ஒரு சீக்வன்ஸில் இவட உயிரை காப்பாற்றுற மாதிரி ஒரு இது. அதெல்லாம் இந்த ஓகே என்ன சொல்கிறது, நீ ஒரு ஆளுக்கு நேரடியாக உதவி செய்யணுன்ற அவசியம் இல்லை.
அந்த 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 மனுஷன் உன்னோட கனெக்ட் ஆகுவாங்க, நீ மனசாலேயே அவங்களுக்கு நன்மை நினைச்சேன்னு சொன்னால் அப்படின்ற மாதிரியான நிறைய நல்ல சீக்வன்ஸ் இதுக்குள்ளே ஒரு பார்க்க கூடியமாக இருந்தது. நிறைய சீன்ஸ், இது நான் சொல்கிற 1-2 சீன்ஸ் உங்களுக்கு இப்படி நல்ல சீன்ஸ் இருக்கிற ஒரு படம். இதை தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலே பாருங்கள், எப்பயுமே ஒரே ஜானரான டெம்ப்ளேட்லாம் சில நடிகர்கள் நடிப்பாங்க. கொமர்ஷியல் அது ரெடி அப்படி இப்படின்னு சொல்லி சில நடிகர்கள் மட்டும்தான் இந்த குணச்சித்திரம், அதாவது இந்த என்ன சொல்கிற கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்கிறார்கள். நம்மளோட விஜய் சேதுபதி, நம்மளோட கமல் சார், இவங்கெல்லாம் அந்த அந்த பாத்திரத்துக்குள்ளேயே ஊறிடுவாங்க. ஸோ இப்படியான ஒரு ஜானரில் விஜய் ஆண்டனியை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுக்கு பிறகு நான் நம்புகிறேன் விஜய் ஆண்டனி வித்தியாசமான நல்ல குணச்சித்திரங்கள் வரக்கூடிய படங்கள் வர வாய்ப்புகள் நிறைய இருக்கேன்னு சொன்னால், இதில் அவரோட நடிப்பு, அவரோட பாத்திரமே ரொம்ப வித்தியாசம். ஏன்னோ நம்ம பெரும்பாலான சில நடிகர்கள் மட்டும்தான் அவங்க, அதாவது ஆக்டிங்கில் மட்டும்தான் இருப்பாங்க. விஜய் ஆண்டனி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல் இன் ஒன் ப்ராடக்ட், அதாவது மியூசிக் டைரக்டர், சிங்கர், டிரெக்டர், லிரிஸ்டிக்ஸ் இப்படின்னு சொல்லி, ப்ரொடியூசர் இப்படின்னு சொல்லி எல்லாமே வச்சிருக்கிற ஒரு மனுஷன். அப்படி இருந்தும் இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருந்தும் அவரோட ஆக்டர் அந்த அந்த ஆக்டிங் ஆஃப் ஜானர் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்பிள் எனக்கு அதுதான் விஜய் ஆண்டனி இப்படியான ஒரு கேரக்டரில் இந்த படத்தில் தேவைக்கு நடிச்சிருக்காரே, இப்படியான நடிகர்கள் நம்ம பார்க்குறது குறைவு நம்மளோட தமிழ் சினிமாவில். ஸோ அதாவது ஹாலிவுட் நீங்கள் பார்க்கலாம், பாலிவுட் நீங்கள் பார்க்கலாம், நம்மளோட ஸ்பெஷலாக இந்த கேரளா மூவிஸ், மலையாள படங்கள் டப் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னையா இவங்க நடிச்சிருக்கிறாங்க, இன்னும் இப்படியான படங்கள் நம்ம தமிழில் பார்க்கலன்ற அப்படின்ற சீன் அளவுக்கு இருக்குமாங்க. சிம்பிளான டைரக்டர்ஸ், வெறுமையாக ஒரு 15-20 கோடி தான் அவங்களோட சம்பளமே இருக்கு. நம்மளோட கமல், ரஜினி மாதிரியான அதே பீரியடில் மோகன்லால், நான் சொல்கிறேன் மோகன்லால், மம்முட்டி இப்படியான ஆகும். ஸோ இப்படியான அந்த ஒரு ஜோனர் வரணும் தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே அப்படின்ட்டு விளங்கும் இந்த படத்தை தாண்டி பார்க்கக்கூட. ஸோ தேங்க்யூ கைஸ். சொல்கிற கருத்துக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, அண்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வேணுமென்னு சொன்னால் ஷேர் பண்ணி விடுங்க, நீங்கள் விஷ் பண்ணால் மட்டும். ஓகே, தேங்க்யூ எவ்ரி ஒன், see you in the next video, bye.